ஓம் சாந்தி 2426 சிவபாபா நினைவிருக்கின்றதா? பாபா சொல்றாங்க, பாபாவுடைய சென்டர் மிகப்பெரிய ஒரு ஷாப், மால்ங்கிறார். எல்லாமே வரக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடம், கடை. எல்லா சர்வமும் சகலமும் வாங்கிடலாங்கிறார். என்னென்ன பொருள்கள் இருக்குன்னு பாபா சொல்றாங்க. मीठे बच्चे, बाप की वंडरफुल दुकान है. இனிமையான குழந்தைங்களே, பாபாவுடைய ஒரு அதிசயத்தக்க ஒரு கடை இது. ஜிஸ் பர் சப் வெரைட்டி சாமான் மில்தா, எல்லா வெரைட்டி சாமானும் கிடைக்குது. உஸ் ஹட்டிக்கே தும் மாலிக் ஹோ, அந்த கடையினுடைய எஜமானனே நீங்க தான். क्वेश्चन, इस वंडरफुल दुकानदार की कापी कोई भी नहीं कर सकता है क्यों? இந்த அதிசயத்தக்க கடைக்காரரை யாரும் காப்பி அடிக்க முடியாது, ஏன்? क्योंकि ये स्वयं ही सर्व खजानों को भंडार है. दुकानकार யார் தெரியுமா? दुकानदार ஸ்வயம் பகவான், எல்லா பொக்கிஷத்தினுடைய பண்டார், நிரம்பியவர், சகலமும் நிரம்பியவர். ज्ञान का, सुख का, शांति का, पवित्रता का, सर्व चीजों का सागर है. பகவான் யாரு? இந்த கடைக்காரர், கடைக்கு சொந்தம் யாரு? இந்த கடையில எல்லா பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தது யாரு? நம்ம மாலிக்கு தான். ஆனா அந்த கடைக்கு எம்டி யாரு? ஞானக்கடல், சுகக்கடல், சாந்தி கடல், பவித்ரதாவினுடைய கடல், எல்லா பொருள்களினுடைய கடலாக இருக்கார். ஜிஸ்கோ ஜோ சாஹியே வ மில் சக்தா, இந்த கடையில யாருக்கு எது வேண்டுமானாலும் கிடைத்து விடுகிறது. நிவ்ருத்தி மார்க்க வாலோं के पास ये सामान मिल नहीं सकता. பாபா சொல்றாரு, இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு நிவ்ருத்தி மார்க்கத்துல இருக்காங்க இல்லையா, துறவர மார்க்கம், அந்த மார்க்கத்துல இந்த பொருள்கள்லாம் கிடைக்க முடியாது. कोई भी अपने को बाप समान सागर कह नहीं सकते. அவர்கள் யாரும் தன்னை கடவுளுக்கு சமமாக கடலாக ஆக முடியாது, கடல்னு சொல்ல முடியாது. பகவான் வேற, மனுஷங்க வேற இல்லையா? கீத் துமே பாக்கே ஹம்னே ஜஹான் பாலியா. பாபா சொல்றார், உங்களை அடைந்தேன், முழு உலகமும் கிடைத்து விட்டது பாபா, உலகத்தே நான் அடைந்து விட்டேன். ஓம் சாந்தி. अब बच्चे बैठे ही बेहद के बाप के सामने, குழந்தைகள் எல்லையற்ற பகவான் முன்னாடி அமர்ந்திருக்கீங்க. इनको बेहद का बाप भी कहा जाए तो बेहद का दादा भी कहा जाए, और फिर बेहद के बच्चे ठहरे और बाप बेहद का ज्ञान दे रहे. हद की बातें सब छूटी. பாபா சொல்றார், எல்லையற்ற பாபா சிவபாபா, தாதாவையும் எல்லையற்றன்னு சொல்லலாம், குழந்தைகளும் எல்லையற்ற குழந்தைகள் சொல்லலாம். அவர் கொடுக்கக்கூடிய ஞானமும் எல்லையற்றது, பிராப்தியும் எல்லையற்றது. எப்ப எல்லைக்குட்பட்ட விஷயத்திலிருந்து நாம் விலகிவிட்டோம், விடுபட்டு விட்டோம். பாபா சே பேஹத் கா வர்ஷா லேனா ஹே, பாபாவிடமிருந்து நாம் எல்லையற்ற ஆஸ்தியை நாம் பெற வேண்டும். सबसे ऊंच सामान बाबा के पास है, इसलिए उनकी महिमा गाई जाती है. எல்லாவற்றையும் விட உலகத்துல கிடைக்கக்கூடிய பொருள்களை விட பகவானிடம் கிடைக்கக்கூடிய பொருள்கள் மிக 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 உயர்ந்தது. ஆகவே அனைவருமே பகவானின் மகிமை பாடுகிறார்கள். துவமேவ மாதஸ்ய பிதா துவமேவ, துவமேவ பந்து சகா துவமேவ. தாயும் நீங்க தான், தந்தையும் நீங்க தான், எனக்கு சர்வமும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஐசி மகிமா கபி கிஸ்கி காய் நை ஜாத்தி. இந்த மாதிரி மகிமை உலகத்துல யாருக்குமே நம்ம பாடி கேட்டிருக்கிறது முடியாது. மனுஷ சாந்தி கெளிய படக்தே ரேத்தே, மனிதர்கள் அமைதியை நோக்கி அவ்வளோ அலையிறாங்க. அமைதி எங்க போனா கிடைக்கும்? कोई को दवाई चाहिए, कोई का कुछ चाहिए.
ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று வேணும், ஒருத்தவங்களுக்கு மெடிசன் வேணும், ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று வேணும். வசப் ஹதிக்கி துக்கான். அதனால யாருக்கு என்ன வேணுமோ அந்தந்த கடையை நோக்கி போறாங்க, அலையிறாங்க. சாரி துனியாமே சப்கே பாஸ் ஹதிக்கி சீஜே. இந்த முழு உலகத்துல எல்லாருக்கிட்ட இருக்கிறது எல்லைக்குட்பட்ட லிமிட்டான பொருள்கள் தான் இருக்கு. एक ही बाप जिसके पास बेहद की चीजें. ஒரே கடவுள்கிட்ட தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஜாமான் இருக்குது. ஆகவே அவருடைய மகிமை பாடப்படுது. பத்தீத்த பாவனன், லிபரேட்டர், ஞான்கா சாகர், ஆனந்தகா சாகர், விடுவிக்கக்கூடியவரே, ஞானக்கடலே, ஆனந்த கடலேன்னு பாடப்படுது. சப் வெரைட்டி சாமான். இதெல்லாம் ஒன்று வெரைட்டி பொருட்கள். ஒன்றுலையும் ஆழத்தில் போக 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 அவ்வளோ வேல்யூஸ் நமக்கு கிடைக்கிது, அவ்வளோ ரத்தனங்கள் கிடைக்கிது, அவ்வளோ சுகம் கிடைக்கிது நமக்கு. லிஸ்ட்டு லிக்கேங்கி தோ போத்து ஹோ ஜாயகி. எவ்வளோ ஜாமான் பாபாட்ட இருக்கு பொருட்கள்னு லிஸ்ட் எடுத்துக்கிட்டே போலாங்கிறார் பாபா. அவ்வளோ இருக்குது, அவர்கிட்ட இல்லாததுன்னு எதுவுமே இல்லை. அதான் பாட்டில் கேட்டோம் இல்லையா, பாபா உங்களை அடைந்தேன், உலகத்தை அடைந்து விட்டேன். உலகத்தை படைச்சவரே அவர் தானே. बाप समझाते हैं मैं जिसमें प्रवेश करता हूँ वो बहुत जन्मों के अंत वाला जन्म. ஸ்ரீ பாபா புரிய வைக்கிறார், நான் எந்த சரீரத்தில் பிரவேசித்துள்ளேனோ அவருடைய கடைசி பிறவியிலும் கடைசி நேரம். वो भी पुरुषार्थ कर रहे हैं, कर्मातीत अवस्था में अभी कोई पहुंच नहीं सकते. அவரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கார், யாருமே கர்மாतीत நிலையை இன்னும் அடையல. கர்மாतीत அவஸ்தா ஆஜாவே तो फिर ஷரீர் ரஹ்ன சக்கே. கர்மாतीत நிலையை அடைஞ்சாச்சுன்னா இந்த சரீரத்தில் நம்ம இருக்க முடியாது. பாபா தோ போத் அச்சி ரீதி சம்ஜாத்தே ஹே. பாபா பாருங்க ஒன்று விஷயத்தையும் எவ்வளோ நல்ல முறையில் நமக்கு புரிதல் கொடுக்குறார். அச்சா, தாரணைக்கான முதல் பாயிண்ட், बाप द्वारा जो सुख शांति पवित्रता का वक्कर मिला है वह सबको देना है. ஸ்ரீ பாபாவிடமிருந்து சுகம், சாந்தி, தூய்மையினுடைய பரிசு கிடைத்துள்ளது, அதை அனைவருக்கும் கொடுங்க. पहले विकारों को दान दे पवित्र बनना है, फिर अविनाशी ज्ञान धन का दान करना है. முதல்ல விகாரத்தை தானமா கொடுத்துருங்க, தூய்மை ஆக்குங்க. அதுக்கு பிறகு அழியாத ஞான செல்வத்தை தானம் செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், தேவதா ஜெய்சா மீட்டா பன்னா ஹே. தேவதைகளைப் போல இனிமையாக இருங்க. जो बाप दादा से प्रतिज्ञा की है उसे सदा याद रखना है. பகவான் கிட்ட இருந்து என்ன உறுதி கொடுத்திருக்கீங்களோ அவற்றை நினைவு செய்யுங்கள். और बाप की याद में रहकर विकर्म विनाश करने हैं. பாபா நினைவில் இருந்து நம்ம பாவம் செய்த பாவங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்கறாங்க. निमित्तपन की स्मृति द्वारा अपने हर संकल्प पर अटेंशन रखने वाले निवारण स्वरूप भव. நிமித்தம், நான் நிமித்தம் என்ற உணர்வின் மூலம், நினைவின் மூலம் தன்னுடைய ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீது கவனம் செலுத்தக்கூடிய நிவாரண சொரூபம் ஆகுங்கள். காரணத்துக்கு நிவாரணம் நீங்க காட்ட வேண்டும். निमित्त बनी हुई आत्माओं पर सभी की नजर होती है. யாரெல்லாம் உலக சேவைக்காக நிமித்தம் ஆகியிருக்கோமோ அவங்கள எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. इसलिए निमित्त बनने वालों को विशेष अपने हर संकल्प पर अटेंशन रखना पड़े. நிமித்தம் ஆகியிருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு எண்ணங்கள் மீது மிக கவனம் செலுத்த வேண்டும். अगर निमित्त बने हुए बच्चों में कोई कारण सुनाते हैं तो उनको फॉलो करने वाले अनेक कारण सुना देते. நிமித்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பாபாவிடம் ஏதாவது காரணம் கூறினால் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அநேக காரணங்களை இன்னும் சொல்லுவாங்க. अगर निमित्त बनने वालों में कोई कमी है तो वो छिप नहीं सकती.
நிமித்தமாக இருக்கக்கூடியவர்களிடம் ஏதாவது குறை குற்றம் இருந்தால் அதை மறைத்து வைக்க முடியாது. इसलिए विशेष अपने संकल्प वाणी और कर्म पर अटेंशन दे निवारण स्वरूप बनो. ஆகவே நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல்முறை இது மூன்றிலும் கவனம் கொடுத்து நிவாரண சொரூபம் ஆக வேண்டும். காரணத்தை சொன்னா அநேக காரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். காரணம்னா நிறைய இருக்கு, கடல் மாதிரி. நிவாரணங்கிறது சாரம். स्लोगन ज्ञानी तो आत्मा वह है जिसमें अपने गुण व विशेषताओं का भी अभिमान ना हो. ஞானம் நிறைந்த ஆத்மா யார்னா அவர்களிடம் தன்னுடைய குணம் மற்றும் விசேஷத்தன்மையுடைய அபிமானம் இருக்கக்கூடாது. அவ்வியக்த இஷாரா மகான் ஆகுவதற்காக இனிமை என்ற தன்மையும் பணிவு என்ற குணமும் धारणை செய்ய வேண்டும். मधुरता का गुण जीवन में तब आएगा जब अपनी व दूसरों की बीती को न देख अंदर के संस्कारों को सरल नम्रचित्त बनाएंगे. யாரு தன்னுடைய மற்றும் பிறருடைய முடிந்து போன விஷயங்களை பார்க்காமல், நடந்து முடிந்ததை வர்ணிக்காம, நினைக்காம, பேசாம, பார்க்காம நமக்குள் சன்ஸ்காரத்தை சரளமாகவும் பணிவுத்தன்மையுடனும் ஆக்கும்போது மதுரதா என்ற குணம் வாழ்க்கையில் அவர்களுக்கு வந்துவிடும். முடிஞ்சதே ரிப்பீட் பண்ணிட்டு சொல்லிட்டே இருந்தால் நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, நம்ம இனிமைத்தன்மை வரணும்னா முடிஞ்சதை மறந்துவிட வேண்டும். சரள் சித்த ஆத்மா கா குண் ஹை ஹி மதுரதா. சரள உள்ளமுடைய ஆத்மாவோட குணமே இனிமைத்தன்மை தான்ங்கிறார் பாபா. உன்கி நயனோசே மதுரதா, அவங்களுடைய கண்களில் இனிமை இருக்கும். முக்குசே மதுரதா, அவங்களுடைய வாயிலேருந்து வரக்கூடிய ஒரு சொற்களில் மதுரதா இருக்கும். சலன்சே மதுரதா, அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையில் மதுரத்தன்மை. பிரத்யக்ஷ ரூபமே தேக்னேமே ஆத்தி, இந்த இனிமைங்கிற குணம் ஒவ்வொரு ரூபத்திலையும் அவங்கள்ட்ட தென்படும். मधुरता और नम्रता इन दो विशेषता धारणों से सदा विश्व कल्याणकारी महादानी वरदानी बन जाएंगे और सहज ही स्नेह का सबूत दे सकेंगे. பாபா சொல்றாங்க, இந்த இனிமைத்தன்மை மற்றும் பணிவுத்தன்மை இந்த ரெண்டு விசேஷ தாரணைகளின் மூலம் சதா விஸ்வ கல்யாணக்காரியாகவும் மகாதானியாகவும் வரதானியாகவும் ஆகிவிடுவார்கள். மேலும் சகஜமாகவே அன்பின் ஒரு மூர்த்தியாக, அன்பின் ஒரு ப்ரூஃபாக அவர்களை சொல்ல முடியும். அன்பை கொடுக்கக்கூடியவங்களாக ஆயிடுவாங்க. அதனால மகான் ஆத்மா நம்ம ஆகணும்னு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.